Hi, welcome to Sangee's Yummy Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெண்டைக்காய் பொரியல். இது ஒரு சுவையான பொரியல்ங்க. இதுக்கு pan வச்சு pan காஞ்சதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு எல்லாமே ஆட் பண்ணிட்டு உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 3 வரமிளகாய் தான் இதுக்கு நல்லா இருக்கும். அதனால வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு தக்காளி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணும், அப்போதான் அந்த பச்சை வாசனை வராது. ஸோ தக்காளி வந்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 15 வெண்டைக்காய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா தக்காளியில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து வெண்டைக்காயை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போடணுன்னா கூட போடலாம். நான் வந்து அப்படியே தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து நம்ம வெந்து எடுக்கும்போது அந்த வலுவலுப்புலாம் தெரியாது, அதனால் வந்து நான் அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை வந்து தண்ணியை தெளித்து நல்லா சிம்மில் வந்து 5 மினிட்ஸ் வந்து வேக வைக்கணும். தண்ணி வந்து இதுக்கு நிறைய ஊற்றிடக்கூடாது. எந்த காய்க்குமே தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. லைட்டாக தண்ணியை தெளித்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நம்ம வேக வைக்கலாம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. காய் வந்து நல்லா வெந்திருக்கும். அப்போ வந்து அந்த வலுவலுப்பும் வந்து தெரியாது. இப்போ வந்து காய் வந்து நல்லா பளபளனே இருக்கும். இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சுக்கிறதுனால வந்து உங்களுக்கு லைட்டாக தண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ மீடியமில் வச்சு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நான் வந்து 1 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணுறேன். இந்த வெண்டைக்காய் கூட தக்காளி தேங்காய் ஆட் பண்ணும்போது நல்லா சுவையாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரை பண்ணோன்னே வந்து நம்மளுக்கு இந்த வெண்டைக்காயிலேருந்து இந்த மாதிரி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிடலாம். நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பருப்பு, சாம்பார் எல்லா குழம்புக்குமே வந்து ஒரு சுவையான பொரியலுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.